உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்த குடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வை படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள குடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடக ராசியிலேருந்து அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடரப்போகுது. உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனா இருக்க போகுது அப்படின்றதுனால, தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மேசராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி நிச்சயமான முறையில் பல யோக பலன்களை கொடுக்க போறாருன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு குரு யார்? நட்பா பகையா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழு யோகத்தை செய்யக்கூடிய முழு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான உங்களுக்கு மிக சிறந்த நட்பு கிரகமாக சொல்லக்கூடியது மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த உன்னதமான முதல் தரமான நட்பு கிரகமாக நம்ம வந்து வியாழனை தான் சொல்லுவோம். அந்த வியாழன் வந்து கடக ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார். ஸோ உச்சபலம் அடைகிற அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதுல எந்த சந்தேகமே வேண்டாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, குரு என்ன விதமான யோக பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவர் செய்யக்கூடியது வந்து உங்களுடைய பொருளாதார நிலையை வளப்படுத்துறது தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், கடன் சார்ந்த சுமைகள், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சொடக்கு போட்ட மாதிரி குரு பயிற்சியான நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து நிகழ்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு குருவுடைய பலம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா அவர் 100% பலம், அதாவது முழு பலத்தை உச்ச பலத்தோடு இருக்கார் இல்லையா? அப்படின்றபோது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய என்ன சொல்லணும்னா, இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே, மேச ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் 9ஆம் இடத்துக்கு அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். 9ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு தந்தையை போல் நின்று உங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து குரு பகவான் தான். அவரே தனகாரகனாக வந்து அவர் வந்து இப்போ தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்னா, தனக்காரகன் உச்சம் பெறுறது பொருளாதார நிலைகள் முன்னேற்றங்களை கொடுக்கும். நான் உங்களை முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வந்து பலம் பெறுறது, நம்ம அப்பா நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சிறப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது. அவர் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு அதிபதி அவர் தான். மீன ராசி அது 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பயணங்கள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், இதன் மூலியமாலாம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மேச ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் விரை சனி நடந்துட்டு இருக்காரு. முதல் 2 ஆண்டுகள் சனி வந்து மீன ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அந்த சனி இருக்கக்கூடிய வீடு உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவானோட வீடு. அங்கே இருக்கும் பட்சத்தில் சனி கெட்டது செய்யாது அப்படின்றது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். 7 சனி என்னாச்சு மேச ராசிக்காரர்கள் சங்கடமே பட வேண்டாம். அந்த 7 சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரு வந்து கடக ராசியிலிருந்து அவர் அந்த சாணம் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாத்துக்குமே நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை விட எப்பயுமே நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானங்களுக்கு பலம் அதிகம், பல நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு தோஷமாக இருந்தால் கூட அதை யோகமாக மாற்றக்கூடிய வலு குருவுடைய பார்வைக்கு உண்டு இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் உச்ச பலத்தில் இருந்து அங்கேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசிக்கு பார்வையை கொடுக்க போகிறார். அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் பார்வை கிடைக்கும் பட்சத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக ஒரு துளி கூட சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுக்கவே செய்யாது. இதனால் வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி இருந்தால் வீண் விரயம், வீண் அலைச்சல், அவப்பெயர்கள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து நம்ம 7 சனியோட தொந்தரவாக நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு மாறப்போகுது. இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஆதாயமாக மட்டுமே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்களோட சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து குருவர்களால் நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது தான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்கள் கையை நீங்களே கிள்ளி பார்த்துக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் போராடணும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு.
நேர்மையாக உண்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தோம், அதுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ என்ன அதெல்லாம் ஈஸியாக தேடி வருது, இது நம்ம வாழ்க்கையில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து வியந்து ஆச்சரியப்படுற அளவுக்கான பல நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. கண்டிப்பான முறையில் குரு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். அந்த பிரபல யோகம், அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாலே உச்சபலம் பெற்று அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, நீங்கள் வந்தால் எல்லோரும் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகம் தான் வந்து கஜகேசரி யோகம். ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில் குரு உச்சபலம் பெற்று நிற்கும் நிலையில் கண்டிப்பாக நமக்கு நல் மதிப்பும், பெயர், செல்வாக்கும் எல்லாமே உயரும் அப்படின்றதான் உண்மை. அந்த யோகத்தை உங்களுக்கு குரு இந்த ஆண்டு உறுதியாக கொடுத்துருவார், வந்த உடனே கொடுத்துருவார். ஸோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம், அவர் உச்சம் பெறதுனால எல்லோருக்கும் உலகளாவிய அளவில் மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்களை உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்களில் உலகம் இருந்துகிட்டு இருக்குது. போர் பதட்டம், போர் சூழல், அதனால் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவங்க மனசுலேயே நல்ல அமைதியும் சாந்தமும் குரு அருளால் கிடச்சி அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எடுத்து முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால் நிச்சயமான முறையில் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025 ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1-2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27 ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்தா உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்கிற நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலேயும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான துல்லியமான சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.